Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. வேட்புமனு தாக்கலும் முடிய போகுது. தேர்தல் பிரச்சாரம்லாம் அனல் பறந்துட்டு இருக்குது. தலைவர்களும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்படி யாரை வறுத்தெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் பக்கோ பாலிடிக்ஸ்ல. உங்க கோபத்தை ஏ மேல காட்டாதீங்க, ராசா மேல போய் காட்டுங்க. அவரு ஆடியோல சொன்னதை தான் நான் சொன்னேன். ஏன் அழகிரி கூட தான் சொன்னாரு கருணாநிதி வீட்டு சிறையில் இருக்காருன்னு சொல்லிட்டு. இதை சொன்னா உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலினை கடுமையா தாக்கியிருக்கிறாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லைங்க, அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ராசா ஆடியோ குறித்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு. எனக்கு உயிர் கொடுத்த ஆளாக்கிய தலைவர் கலைஞரை நான் வீட்டு சிறையில் வைத்திருந்தேன் என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பேச வந்தது நீங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும். உங்களுடைய கோபம் என்னிடம் காட்டாதீர்கள். உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவிடம் காட்டுங்கள். அவர்தான் ஆடியோல ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி தமிழ்நாடுல இந்திய அளவில் வைரலா பரவி வருது. அதுலதான் அந்த ஆடியோ செய்தியில வெளிவந்த செய்தி தான் நான் சொன்னேன். என் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ ராஜா மீது கோபப்பட்டா அவர் உண்மையை சொல்லிடுவார். அதனால பயத்துல கோபத்தை என் மீது காட்டுறார். அதில் எந்தவித பிரயோஜனம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கோபத்தை காட்டுவது உங்களுடைய துணை பொதுச்செயலாளர் ராஜா அவர்கள் மீது. இப்படி கோபப்படுகின்ற பொழுதுதான் தெரிகிறது உண்மையிலேயே அந்த சம்பவம் நடந்திருக்குமா என்று. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பரவலா பேசுறாங்க. அதில் என்ன, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாக்கும் போது ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்ததாக அந்த ஆடியோ செய்தி திரு ராசா அவர்கள் குறிப்பிட்டது. அவர் சொன்னது தாங்க நான் சொன்னேன். உண்மைதானே? அவர் சொன்னதான சொன்னேன். ஏடா அப்பாவே சிறையில் அடைக்கிறிய, இது நியாயமா? சொல்றார் உங்களை ஆளாக்குன்னு சொல்றார். உங்களை ஆளாக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உன்னை பாராட்டு, ஒரு காலத்தில் பாராட்டுகின்ற அளவிற்கு உன்னை எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, துணை முதலமைச்சர் ஆக்கி, அந்த கட்சிக்கு செயல் தலைவர் ஆக்கினார. அதற்காக உங்க தந்தையே நீங்கள் சிறையில், வீட்டு சிறையில் இருந்ததாக ராசா அவர் சொல்றாங்க. நாமளே சொல்றோம். ராஜா தானே சொல்றாரு. அது கோபம் பொத்துக்கிட்டு வருது. அவளுடைய மகன் யாரு? அழகிரி சொல்றார். அழகிரி சொல்றார் இங்கிலீஷ்ல, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர். எங்க அப்பாவை சிறையில் வச்சுக்கிட்டு சொல்றார். யாரு? திரு கருணாநிதியுடைய மூத்த மகன் அழகிரியே சொல்றாரு. அது உண்மையாகிடுதுல்ல. ஏன்னா திரு ராசா அவர்கள் உண்மையை சொன்னா ஸ்டாலின் இருக்கிற இடம் வேற இடமா மாறிடும். அது மட்டும் இல்ல, இப்ப சந்தேகம் வலுக்குது. ஸ்டாலின் பேச பேச இதில் உண்மை இருக்குமா என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். கடன் வாங்கினதுல தாங்க தமிழ்நாடு முதல் மாநிலம். அதுதானே உங்க அரசோட சாதனை. வேற என்ன சாதனை செஞ்சீங்க? ஊழல், மக்களை ஏமாத்துறது, போதைப் பொருள் விற்பனை அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதோட விடலங்க, முதலமைச்சரோட குற்றச்சாட்டுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்து மீட்டு புதிய விடியில ஆட்சி தந்தவர் நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்று திரு ஸ்டாலின் பேசுறார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொல்வது உண்மைதான். எப்படின்னா, இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2021 2026 வரை கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். திமுக ஆட்சியில தமிழகத்தில் ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்திலே முதல் மாநிலம். பெண்கள் பாலில் துன்புறுத்தல முதல் மாநிலம்.
சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில முதல் மாநிலம், கொள்ளையடிக்கும் குடும்பம் முதல் மாநிலம். இதுதாங்க முதல் மாநிலம். வேற என்ன சாதனை பண்ணாரு? கொள்ளையடிச்சுதான் சாதனை. நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை தலைகுனிய வைத்த முதல் சாதனை இதுதான். தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், இதான் சாதனை. வெற்றி விளம்பரம், போட்டோ ஷூட், பொய் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. கடுகளவு கூட சாதனை இல்லை இந்த ஆட்சியில. கடுகளவு கூட சாதனை இல்லை. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. இதுதான் மக்கள் படுகின்ற வேதனை. நடக்க முடியாத துரைமுருகன் மக்களோட குறையை எப்படிங்க கேட்பாரு? அமைச்சர் ஏவா வேலு என்ன என்ஜினியரா? அதிகாரத்துக்காக அடிமையா இருக்காரு ஏவா வேலு. அது மட்டும் இல்லைங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒட்டுமொத்த திமுக காரங்களையும் கலாய்ச்சி தள்ளியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள், அவர் ஒரு ரொம்ப நாளா அண்ணா திமுக அடையாளம் காட்டணும். இப்ப பாதி பேர் அண்ணா திமுக தானே திமுக இருக்கிறாங்க. திமுக யார் இருக்கிறா? இப்ப அண்ணா திமுக 8 அமைச்சர் இருக்கிறாங்க. அண்ணா திமுக இருந்து போய் 8 அமைச்சர் இருக்கிறாங்க. 19 பேர் அண்ணா திமுக இருந்து போய் திமுகவில் எம்எல்ஏவுக்கு நிற்கிறாங்க. இதுதான் இந்த கட்சியுடைய நிலவரம். இப்போ அண்மையில் 2 நாளைக்கு முந்தைய நான் பத்திரிகையில் பார்த்தேன். திரு ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையில் போட்டியிடுகிறார் திமுக சார்பா. அவரை பக்கத்தில் நிற்க வச்சு உதயநிதி அவருக்கு ஓட்டு கேட்கிறார். பரிதாபமான நிலை. யாருக்கு யார் ஓட்டு கேட்கிறா? திரு ஏவா வேலுக்கு உதயநிதி கேட்கிறார். இவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு, அவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு? எவ்வளவு கேவலம்! அதிகாரத்துக்காக அடிமைத்தனமாக இருக்கின்ற திரு வேலு அவர்களே, எங்களை பேசுறதுக்கு அருமை கிடையாது. உங்களுடைய தகுதி அவ்வளவுதான். உங்களுக்கு தகுதி அப்படித்தான் இருக்குது. அப்படி வைக்கிறங்காட்டி தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களையும் அடக்க முடியாது. அவர்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பக்கத்தில் நிற்க வச்சு உதயநிதி அவர்கள், திரு வேலு அவர்கள், இதுதான் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர், நல்லவர் வல்லவர், இவருக்கு ஓட்டு போடுன்னு அவர் இவருக்கு பிரச்சாரம் பண்றாரு. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. 10 வருஷமா எம்எல்ஏவா இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதிக்கு எந்த நல்லதுமே செய்யலங்க அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறாரு புதிய நீதி கட்சியினுடைய வேட்பாளர் சுந்தர் சி. அது மட்டும் இல்லைங்க, போற போக்குல கனிமொழியையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு வாங்க. ஏங்க, அவங்க தூத்துக்குடியில் இருந்தாங்க, அவங்க என்ன தூத்துக்குடிக்காரங்களா? அவங்களே சென்னைக்காரங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தான் தூத்துக்குடிக்கே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம். எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா யார் எங்கே வேணாலும் நிற்கலாம். யாருங்கிறது முக்கியம் இல்லை, எங்கேருந்து வந்தாங்கிற முக்கியம் இல்லை. நல்லது செய்யுங்கிற மனசு இருக்கணும், அதான் முக்கியம். அந்த வகையில் நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன் நான். மதுரைக்காரங்க கெட்டது பண்ணுறவங்க கூட நல்லது நினைப்பாங்க. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெற்றி களம். எங்களோட என்டிஏ கூட்டணிக்கு அதிமுகவுடைய இரட்டை சின்னத்துக்கு வெற்றி களத்தை காண போகிறோம். நான் வெளியூர்காரன், இனிமேல் நான் மதுரைக்காரன். இங்கேயே வீடு பார்த்துட்டேன், இங்கே தான் குடியிருக்க போகிறேன். மாதத்தில் 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கே தான். நான் மதுரைக்காரன். நான் இனிமேல் யாராச்சும் வெளியூர்காரன் சொன்னால் ஒரு பெரிய பழமையான ஒரு வாதம். ஏன்னா உலகம் சுருங்கிருச்சு. எத்தனையோ இங்கே சென்னையிலேருந்து மதுரைங்கிறது 1 மணி நேரம் தான். உடனே அதாவது என்னை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதிர்கட்சிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா நான் வெளியூர்காரன்னு ஒரு விஷயந்தான். நான் வெளியூர்காரன்லாம் கிடையாது. என்னோட பூர்வீகம் பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி. நான் பிறந்தது, அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு. நான் வளர்ந்தது கோயம்புத்தூர். நான் பொழப்பு நடத்துனது சென்னை. இப்போ வந்திருக்கிறது மதுரை. நான் என்னோட சொந்த ஊர்னு எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாடு தான் மதுரை இருக்கு. ஸோ மதுரையும் என்னோட ஊர். இனிமேல் மதுரை தான் என் ஊர். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கணும், அதுதாங்க எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டிடிவி தினகரன். தோல்வி பயத்தால தான் திமுக 26 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கணும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அது திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு அது ஒரு காரணமாக அவரே சொல்றார். ஒரு மாதிரி தேர்தலுக்கு பிறகு மாற்றம் வரும்னு ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ளவரே சொல்றாரு. எங்க கட்சி கூட்டணியில் உள்ளவங்க யாரும் அப்படியெல்லாம் சொல்லலை. எல்லா கட்சிகளும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய அறுதி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் தோழமை கட்சிகள் எப்படி இப்போ என்டிஏ கூட்டணியில எல்லாம் இடம்பெற மாதிரி அறுதி பெரும்பான்மை இருந்தும் அவர்கள்லாம் இடம்பெற வேண்டும் என்ற
பிரியப்படுவது இயற்கை. அதெல்லாம் தேர்தல் முடிந்ததும் அதெல்லாம் சுமூகமாக அதெல்லாம் தீர்க்கப்படும். இன்னொன்று அதிமுக தலைமையில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமையும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அங்கே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி தான் வாக்களிப்பார்கள். அது ஆளுங்கட்சிக்கு எதிராக இன்னைக்கு திமுகவுடைய வரவு ஆளுங்கட்சிக்கு வாக்கு வங்கியை பெரும்பாலும் அது குறைக்கும். அது எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. தேர்தல்ல போட்டியிடாததை பத்தி மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா பேசிப்போன்னு சொல்லியிருக்கிறாரு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை. தன்னோட இலக்கே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இதில் நிறைய யூகங்கள், சோஷியல் மீடியா கமெண்டேட்டர்ஸ் அவங்க எழுதுறாங்க, இவங்க எழுதுறாங்கன்னா, நான் கட்சிக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுத்துப்பூர்வமாக இந்த தேர்தல் நான் போட்டியிட விரும்பவில்லை என்று கொடுத்திருந்தேன். மாநிலத்தினுடைய கோர் கமிட்டியில் கூட நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருந்தேன், நான் அந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு. அதே போல் நம்முடைய கோர் கமிட்டியிலிருந்து மேலே போன பட்டியலில் கூட என் பெயர் கிடையாது. அதையும் நான் பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்பே கிட்டத்தட்ட இந்த மாதிரி நான் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்கின்ற கருத்தை தெரிவித்திருந்தேன். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ்ஜி அவர்களுக்கும் தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களுக்கும் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் எப்பொழுதும் நான் ஒரு கேண்டிடேட்டு, இந்த தொகுதி எப்பொழுதும் எந்த லிஸ்ட்டில் எந்த ரேஸ்லையும் நான் இல்லை. ஏன்னா பேப்பரில் நீங்கள் நிறைய எழுதுறதுனால நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எந்த தொகுதியும் நான் கேட்கல, எந்த தொகுதிக்கும் போட்டி போடல. அப்படி அண்ணாமலை இந்த எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாங்கண்ணா. நம்ம ஒரு தொகுதியில் போய் நீ சுருக்குக்கு நான் பார்க்கல. எல்லா தொகுதிக்குமே வேட்பாளர் இருக்கிறாங்க. என்னுடைய வேலை ஏப்ரல் 21ஆம் தேதி சாயந்தரம் அந்த பிரச்சார டேட் முடியும் வரை பிரச்சாரம் செய்வது என்னுடைய வேலை. அதன் பிறகு மற்றதெல்லாம் நான் பேசுகிறேன். டிவி கொடுத்தீங்களே டிவி, அது என்னாச்சுன்னு ஊருக்கே தெரியுமே. இப்போ புதுசா கூப்பன் திட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க. உங்க தேர்தல் அறிக்கையே ஒரு பொய் தானே அப்படின்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க 1000 விளக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் வளர்மதி. அவங்க என்ன பேசினாங்கன்னு பார்த்துருவோமா? அதிமுக தேர்தல் அறிக்கை மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கிறது. திமுக தேர்தல் அறிக்கை என்பது அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நேற்றைய தினம் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி போய் 8000 ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கங்க, கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் தான். திமுக கொடுக்குற 8000 ரூபாய் கூப்பன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே வாங்கலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ் அடுப்பே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமானது நான் சொல்கிறேன் 6000 ரூபாய்க்கு விற்கிது. அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு, நல்ல ஃப்ரிட்ஜு வாங்கணும்னா என்ன ரேட்டுன்றதை ஏதாவது ஒரு கடையில் போய் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க ஏற்கனவே டிவி கொடுத்தாங்க. திமுக தலைவர் கருணாநிதி இருக்கும்போது டிவி கொடுத்தாங்க. அந்த டிவி எல்லாம் எந்த அளவுக்கு வெடிச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு தெரியும். இப்போ இந்த 8000 ரூபாயை கொண்டு போய் கூப்பனை கொடுத்தா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு 5000 ரூபாய் கடன் வரும். 12000 ரூபாய் 13000 ரூபாய்க்கு மேலே ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கவே முடியாது. அப்படி வாங்கினா காயலாங்கடையில் போய் 2000 ரூபாய்க்கு ஒரு ஓட்ட உடசல் டப்பாவை தான் வாங்கலாம். ஃப்ரிட்ஜுன்னு உள்ள எந்த விதமான இது இல்லாத அளவுக்கு தான் வாங்க முடியும். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலோ ஒரு மிக்சியே 3 ஜார் இருக்கிற மிக்சியே இன்னைக்கு 8000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு சாதாரணமாக ஒரு 8000 ரூபாய் நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லி இவங்க சொன்ன உடனே இவங்க 8000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா அவங்க கொடுக்குற 5000 6000 மேற்கொண்டு கடன் தான் அவங்க தள்ள சுமை வரும். ஆக அவங்க கொடுத்துருக்கிற பணம் அவங்க கடனை சுமையை இந்த ஏழை எளிய மக்களுக்கு சுமத்தி அவங்களுக்கு தெரியாது. கூப்பனை வாங்கினா எல்லாம் கொடுப்பாங்கன்ட்டு போயிடுவாங்க. அங்கே போனதுக்கு பிறகு தான் இந்த தில்லுமுள்ளெல்லாம் தெரியும். ரெட்டை வேடம் போடுறது தானே திமுகவோட வேலை. மக்களை பற்றி அவங்களுக்கு எங்க கவலை இருந்துச்சு? கருணாநிதி காலத்தில் என்ன பண்ணாங்க? மத்திய அமைச்சர் பதவிக்காக டெல்லியில் காலில் விழுந்து கிடந்தாங்க அப்படின்னு திமுகவை தாக்குன்னு தாக்கி இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார். இல்லை, மக்கள் யார் தேவைக்காக வெண்கொடை பிடிப்பதும், தேவையில்லை என்றால் கருப்பு பலூன் விடுவதும், இரட்டை நிலையை யார் கடைபிடித்தார்கள் என்று ஸ்டாலின் சொல்வதை விட தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். அவர்கள் எப்படி கருணாநிதி காலத்திலும் ஸ்டாலின் காலத்திலும் டெல்லிக்கு ஓடோடி சென்று அங்கே காலில் விழுந்து மண்டியிட்டு மத்திய அமைச்சரவையில் பதவி பெற்றார்கள். புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் காலத்திலும் தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோமே தவிர, வளர்ச்சி திட்டங்களுக்காக கோரிக்கை வைத்திருக்கிறோமே தவிர, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் நாட்டிற்காக, தமிழின் வளர்ச்சிக்காக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோமே தவிர
தனிப்பட்ட முறையில் மந்திரி பதவிக்காக கோரிக்கை வைத்து நாங்கள் இதுவரை ஒரு நெருக்கடியை மத்திய அரசுக்கு கொடுத்ததில்லை. 14 ஆண்டுகள் அவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். திமுக ஆட்சியில என்னங்க பண்ணாங்க? கனிம வளம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க. ஏதாச்சும் ஒரு திட்டத்தை நிறைவேற்றினாங்களா? எல்லாத்தையும் கிடப்புல தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் திமுகவை வறுத்தெடுத்திருக்கிறாரு அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன். அவர் பேசினதை பார்த்துட்டு வந்துருமா? விடியா ஸ்டாலினுடைய ஆட்சியிலே இந்த 5 ஆண்டு காலம் அவர் பலமுறை கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டுக்கும் பல்வேறு நிகழ்ச்சிக்கும் ஸ்டாலின் கேரளா போனாரே தவிர ஒரு முறை கூட கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்து இந்த ஆனமலையார் திட்டம், நல்லாறு திட்டம் கட்டப்பட வேண்டும், பாண்டியாறு புன்னம்புலா திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது வேறு தமிழக மக்களின் நலனுக்காக முல்லை பெரியார் அணைக்கட்டினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்றோ எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. அதை பற்றிய அறிவும் அவருக்கு சிறிதும் இல்லை. எனவேதான் 5 ஆண்டு காலம் திட்டம் கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரானவுடன் குறிப்பிட்ட கால நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்குள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து டெல்லி அரசின் அனுமதியை பெற்று வனத்துறையின் அனுமதியை பெற்று உடனடியாக ஆனமலையாறு, நல்லாறு, பாண்டியாறு, புன்னம்புலா திட்டங்கள் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு நம்முடைய கோவை திருப்பூர் மாவட்டத்திலே 4.25 லட்சம் ஏக்கர் விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு வாழ்க்கையிலே புத்தொழி ஊட்டப்படும். இந்த 5 வருஷத்துல இந்த திருச்சி கிழக்கு தொகுதிக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கேன். நல்லதோ கெட்டதோ எல்லாத்துலேயும் போய் நின்றுருக்கேன். நான் செஞ்ச நல்லதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திமுக வேட்பாளர் இனிக்கோ இருதயராஜ். அது மட்டும் இல்லைங்க, மற்றவங்களோட விமர்சனத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை பார்ப்போம். என் மீது வைத்திருக்கிற அந்த அளவு கடந்த அன்பும் பாசமுமே அந்த பதிலுக்கு அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஏனென்றால் 5 வருட காலம் ஒவ்வொரு தொகுதி மக்களுடைய இன்ப துன்பங்களில் மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை கொண்டு போய் தொகுதி மக்களிடம் சேர்த்திருக்கிறேன். அது அவர்களுக்கு தெரியும், பயனாளிகளுக்கு தெரியும். இது போன்ற பாரதிய ஜனதா அவர்களோடு கூட்டு சேர்ந்து இந்த மக்களை மதத்தின் பெயரால் அளிக்கிற சக்திகளுக்கு உடனே உறுதுணையாக இருந்து அவர்கள் பேசுகிற கருத்துக்களுக்கு நாங்கள் பதிலளிக்க விரும்பவில்லை. மக்கள் பதிலளிப்பார்கள். அவர் வந்தாலே விபத்து இல்லைனா ஆபத்துன்னு தாங்க சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் மிருதன் படம் பார்த்த ஞாபகம் தாங்க வந்துச்சு. பவுன்சர்ஸ்களுக்கு பால் அபிஷேகம், விஜய்க்கு தர்பூசணி அபிஷேகம்னு தாவிக்க தொண்டர்கள் செய்கிற அட்ராசிட்டிஸ் சொல்லி மாளாதுங்க. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவரை வேட்பாளர்களோட பேரை மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அன்னைக்கு கொளத்தூருக்கு ஓட்டு கேட்க வந்தப்பையும் இப்படிதான், இப்போ புதுச்சேரியிலையும் இப்படிதான். பாவம், வேட்பாளரையே ஷாக்காக வச்சுட்டாரு விஜய். அவர் என்ன பேசியிருக்காருன்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க. தொகுதி திரு செல்வம், தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. அவராச்சும் வேட்பாளரோட பேரை தாங்க மறந்தாரு. ஆனா இவரு ஒரு படி மேல போய் பாவம் கட்சியோட பேரையே மறந்துட்டாரு. வேற யாரு? நம்ம ஆதவர்ஜுனா தான். பழைய கட்சியோட பாசம் போல விசிகாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆனா நெட்டிசன்களோ லேகியம் லேகியம் அப்படின்னு இவரை வச்சு செய்யறாங்க. ஒவ்வொரு வீடா வந்து மக்களோட போகும்போது வெளியே நின்று வந்து மக்கள் சிரிச்சு வரவேற்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை. சார், இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. வாங்க சார், 2000 ரூபாய் போல 2500 சார். சரி ஆக மாட்டேங்குது. வாங்க வாங்க வாங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளியே. இதை நான் சொல்லலைங்க, ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சேலத்துல தாவேக்கா வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு. பின்னாடியே தாவேக்கா தொண்டர்களும் ஊர்வலமா போறாங்க. இதனால ஒரே டிராபிக் ஜாம் ஆயிடுது. மக்கள் இதுக்கு ஊடால மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுனே தெரியாம திக்கு முக்காடிட்டாங்க. நான் என்ன வேணும்னா பண்ணேன்? வேட்புமனு தாக்கல் செய்ய போறப்ப சாமி கும்பிட போனேன். இது ஒரு குத்தமா?
இதுதான் சேலம் தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் வினோத்தோட மைண்ட் வாய்ஸ். ஏன் அப்படின்னா நல்ல நேரம் முடிய போதுன்னு அவரை வெயில்ல ஓட வச்சிருக்கிறாங்க அதிமுக நிர்வாகிகள். இது ஒரு பக்கம் இருக்க, வேலூர்ல அதிமுக வேட்பாளர் SRK அப்புவோட வேட்புமனு தாக்கல் திருவிழா போல நடந்திருக்குதுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாடி தீர்த்து இருக்கிறாங்க தொண்டர்கள். அதையும் பார்த்துட்டு வாங்க. அரசியல் நாடகம்னாலே அது திமுக தாங்க. தோல்வி பயத்தால தினமும் ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த திமுக காரங்க. மின் கட்டணம், வீட்டு வரி உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்களால மக்கள் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க பாஜகவினுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன். அது மட்டும் இல்லைங்க, குடும்ப ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு மக்கள் முன்பாக தங்களுடைய தோல்வி பயத்தால் ஒவ்வொரு நாளும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்களுடைய பயன்பாடு, தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாமை, நம்முடைய பகுதியிலே குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இவர்களால் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம் மற்றும் சொத்து வரி தொடர்பான பிரச்சனைகள் என்று ஒவ்வொரு தரப்பு மக்களும் இந்த அரசாங்கம் எப்போது செல்லும், எப்போது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. காங்கிரஸ்ல திமுகவுக்கு உள்ளிட ஒதுக்கீடு இருக்குங்க. அந்த இட ஒதுக்கீடால தான் தமிழ்குமரனுக்கு பென்னாகரம் தொகுதி ஒதுக்கி இருக்கிறாங்க இப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அதிமுக MP இன்பதுரை. அது மட்டும் இல்லைங்க, முதலமைச்சர் ஸ்டாலினோட குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் பேசியிருக்கிறாரு. அதை பார்ப்போம். எங்க நீங்க சொல்றது காங்கிரஸ்ல புதுசா சீட்டு கொடுத்துருக்காங்களா? 6 நாளையில் ஒருத்தருக்கு அவருக்கா? அந்த தமிழ் குமரன் என்னன்னா, அவர் எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு உள் இடஒதுக்கீடு காங்கிரஸ்ல இருக்கு போல இருக்கு. அதன் அடிப்படையில் அந்த உள் இடஒதுக்கீட்டில் தான் தமிழ் குமரனுக்கு பென்னாகரத்தில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த உள் இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூட உள் இடஒதுக்கீடு இருக்கு. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால உள் இடஒதுக்கீடு அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. தொண்டர்னா இவர் தாங்க தொண்டரு. 1 man ஆர்மியா சேலம் ஃபுல்லா சைக்கிள்லே சுத்திட்டு வராருங்க. வெறுங்கைய மைக்கா நினைச்சு அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டுட்டு வர இவரு அதிமுக கண்டிப்பா ஆட்சி அமைக்கணும் சபதம் எடுத்திருக்காருங்க. அவர் பேசினதை நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க. ஹலோ, உங்களே பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்தில் முத்திரையிட்டு பெரியோர் வாக்குகளை வெற்றி பெற செய்வாரி பண்படுவாரி கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை ஆயிரம் சின்னங்கள் வந்தாலும் சரி, நம்ம புரட்சி தலைவர் உண்டாகிற சின்னம் ரட்ட இலை மறந்து இருந்து விடாதீர்கள். இப்படி அமர்க்களமான சம்பவங்களை பக்கோ பாலிடிக்ஸ் பகுதியில் பார்த்தோம். அடுத்து இன்னொரு பக்கோ பாலிடிக்ஸ் பக்கத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.